அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக நகைச்சுவை அரசரும் இசை அரசரும் என்ற மூன்றாவது தொகுப்பிலே நகைச்சுவை அரசர் நாகேஷ் அவர்கள் நடித்த படங்களுக்கு இசையரசர் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அடுத்து நாம் இன்று பார்க்க இருக்கும் திரைப்படம் 10ஆம் பசலி. இந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் நிறைய பேர் புதுமுகமாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அடுத்தது ஸ்ரீதர், இயக்குனர் ஸ்ரீதர், நம்ம எல்லாம் அது தெரியும். ஆனால் ரொம்ப துணிஞ்சு ஒரு கதாபாத்திரம், நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறவரை கதாநாயகனாக போட்டு அவருடைய திறமையை வெளிக்கொண்டு வந்தது நீர்க்குமிழி என்ற ஒரு படத்தில் நம்ம பாலச்சந்தர் அவர்கள் நாகேஷ் அவர்களுக்கு கதாநாயகன் வேஷம் கொடுத்து ரொம்ப சிறப்பாக ஓடின படம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவர் கதாபாத்திரம் சோகமாக எப்படி பாடுறாருன்ற ஒரு பாடலுக்காக ஐயா அவர் குரல் கொடுத்து அவர் பாடின ஒரு பாடல் பாருங்க, மனசும் உருக்கும். ரொம்ப சோகமான ஒரு பாடல் 10ஆம் பசலி என்ற படத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒன்று வேடிக்கை காட்டுது தூக்கமென்று, முத்துச்சரமே செல்ல கிளியே கண்மூடி தூங்கம்மா, கண்மூடி தூங்கம்மா, ஆரோ ஆரீரி ஆரீரி ஆரோ அப்படின்னு வரும். அதில் ஒரு ஃபாரா ரொம்ப அருமையாக கவியரசு கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாங்க. தூக்கு கயிற்றை தொட்டில் கயிறாய் மாற்ற வந்தாயோ, அந்த தூக்கத்துக்கு தடை விதிச்சு பார்க்க வந்தாயோ, துன்பத்திலே சிரிக்க சொல்லி ரசிக்க வந்தாயோ, தெய்வம் ஒன்று இருக்குதுன்னு காட்ட வந்தாயோ, அந்த தெய்வம் ஒன்று இருக்குதுன்னு காட்ட வந்தாயோ அப்படின்ட்டு அருமையான பாடல். பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ரசிப்போமா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, நான் சொல்றத கேளுமா, நீ எங்கேயும் போவேனா. அப்ப நீ சாக மாட்டியே? நான் சாக மாட்டேப்பா. அப்ப நீ குடிசைக்கு வா. குடிசைக்கா? நீ உன் வீட்டுக்கு போகல? நான் போக மாட்டேன், குடிசையில தான் இருப்பேன். மெசேஜ் வாங்க. நான் போனா நீ செத்து போயிடுவ. இல்ல கண்ணா, நான் சாக மாட்டேன். ஏன் மேலு, நீ ஏன் சாகணும்? வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒண்ணு வேடிக்கை காட்டுது தூக்கமின்னு, வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒண்ணு வேடிக்கை காட்டுது தூக்கமின்னு, முல்லைச்சாரனே செல்ல கிளியே கண்மூடி தூங்கம்மா, கண்மூடி தூங்கம்மா, ஆராரோ ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ. காத்தடிக்குது மழையும் கொட்டுது ஓலை குடிசையிலே, இங்கு கட்டிலும் இல்லை மெத்தையும் இல்லை, உனக்கும் தூக்கமில்லை, காசும் இல்லை படிப்பும் இல்லை, அன்புக்கு பஞ்சமில்லை, உன்னை காலம் இங்கே அனுப்பி வச்ச கணக்கும் புரியவில்லை, வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒண்ணு வேடிக்கை காட்டுது தூக்கமின்னு, முல்லைச்சாரனே செல்ல கிளியே கண்மூடி
ஆச வந்தாயோ அந்த தூக்கத்துக்கு தடை விதிச்சு பார்க்க வந்தாயோ துன்பத்திலே சிரிக்க சொல்லி ரசிக்க வந்தாயோ தெய்வம் ஒன்று இருக்குன்னு காட்ட வந்தாயோ வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒன்று வேடிக்கை காட்டுது தூக்கமின்று முல்லை சரமே செல்ல கிளியே கண்மூடி தூங்கம்மா கண்மூடி தூங்கம்மா ஆராரோ ஆரீரோ ஆரீரோ அடுத்த ஒரு பாடலுக்கு நகைச்சுவை அரசருக்கு நம்ம இசையரசர் பாடியிருக்கோம். போடா பழகட்டும் ஜோடி வருவாங்க ஓடி அப்படின்ட்டு ஒரு பாடல். அதை பாருங்களேன், இப்போ நகைச்சுவையா இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்க. போடா பழகட்டும் ஜோடி போடா பழகட்டும் ஜோடி வருவாங்க ஓடி பூங்காவை தேடி போடா ராஜா ஒரு ராணிய பார்த்தா காதல் பொறக்கலே நான் ராத்திரி பகலா சிந்திச்சு பார்த்தேன் பாதை புரியலே ராஜா பண்ணி சந்திக்க வச்சேன் கணக்கு தவறலே தம்பதியாக்கி பார்க்கிற வரைக்கும் எனக்கும் ஓய்வில்லே எனக்கும் ஓய்வில்லே அட போடா பழகட்டும் ஜோடி வருவாங்க ஓடி பூங்காவை தேடி போடா பாப்பா இங்கு உனக்கும் எனக்கும் பாசம் பிறந்தது கண்ணு பார்த்ததுனாலே அவங்க மனசுல காதல் வளர்ந்தது பாப்பா இங்கு உனக்கும் எனக்கும் பிறந்தது கண்ணு பார்த்ததுனாலே அவங்க மனசுல காதல் வளர்ந்தது சொந்தம் இங்கு எத்தனை விதமா பிறந்து வளருது சொந்தம் இங்கு எத்தனை விதமா பிறந்து வளருது இது இறைவன் தந்தது அது பருவம் தந்தது இது இறைவன் தந்தது அது பருவம் தந்தது அட போடா பழகட்டும் ஜோடி வருவாங்க ஓடி பூங்காவை தேடி அடுத்து அதே படத்துல 10ஆம் பச்சளி படத்துல ஒரு ஒரு நகைச்சுவையான ஒரு பாடல். என்ன பாடல்னு தெரியுமா? அம்மாடி அம்மாடி எம்பட்டு தூரம் நடக்கிறது
அன்னாடம் எம்பட்டு பாரம் சுமக்கிறது, அம்மாடி எம்பட்டு தூரம் நடக்கிறது, அன்னாடம் எம்பட்டு பாரம் சுமக்கிறது. நடக்க நடக்கத்தான் தெரியும் பாரம் சுமக்கத்தான் புரியும், நடக்க நடக்கத்தான் தெரியும் பாரம் சுமக்கத்தான் புரியும். அம்மாடி எம்பட்டு தூரம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. அம்மாடி அம்மாடி எம்புட்டு தூரம் நடக்கிறது, அன்னாடம் எம்புட்டு பாரம் சுமக்கிறது. அம்மாடி எம்புட்டு தூரம் நடக்கிறது, அன்னாடம் எம்புட்டு பாரம் சுமக்கிறது. நடக்க நடக்கத்தான் தெரியும் பாரம் சுமக்கத்தான் புரியும், நடக்க நடக்கத்தான் தெரியும் பாரம் சுமக்கத்தான் புரியும். அம்மாடி எம்புட்டு தூரம் நடக்கிறது. பரங்கிக்காய் கூட்டாட்டம் இனிக்கிறாங்க சில பேரு, பாவக்காய் கரியாட்டம் கசக்குறாங்க சில பேரு, கருணை கிழங்காட்டம் சும்மா அரிக்கிறாங்க சில பேரு, கருணை கிழங்காட்டம் சும்மா அரிக்கிறாங்க சில பேரு. காஞ்சி போன மிளகாயாட்டம் காஞ்சி போன மிளகாயாட்டம் உரைக்கிறாங்க சில பேரு. அப்பளம் போல என்னை வாட்டி எடுக்கிறாங்க, அப்பளம் போல என்னை வாட்டி எடுக்கிறாங்க. அம்மாடி எம்புட்டு தூரம் நடக்கிறது, அன்னாடம் எம்புட்டு பாரம் சுமக்கிறது.